சமீபத்துல தான் இந்த சாய் அபயங்கர டியூட் மூவி ஆடியோ லான்ச்ல பார்த்தேன். ஆக்சுவலா அந்த படத்தோட இசையமைப்பாளர் அவர்தான். பெர்ஃபார்ம் பண்ணதுல என்னங்க தப்பு? இன்னொன்னு, ஏற்கனவே ஆல்பம் சாங்ஸ் மூலமா தன்னுடைய ஹிட் லிஸ்ட கொடுத்து தன்னை ஒரு கம்போசராவும் சிங்கராவும் ப்ரூவ் பண்ணவரு. ஒரு பெரிய பட வாய்ப்பு கிடைக்குது, பண்ணா என்ன தப்பு? ஓ, நீங்க இங்க வந்து உங்க நெப்போட்டிசமா கொண்டு வருவீங்களா? இங்க பாருங்க, யாருக்கும் வாய்ப்பு ஈஸியா கிடைக்கிறது இல்ல. அப்படி ஈஸியா கிடைச்சாலும் திறமை இல்லாதவங்க கிட்ட அந்த வாய்ப்பு நிலைக்கிறது இல்ல. முதல் முறையா இவ்வளவு பெரிய பட வாய்ப்பு வந்திருக்கு. அதுக்கு ஒரு ஆடியோ லான்ச் இவ்வளவு பிரம்மாண்டமா வைக்கிறாங்க. இவ்வளவு கிரவுடு எப்பேற்பட்ட ஆர்டிஸ்டா இருந்தாலும் ஒரு நடுக்கம் இருக்கும். இருந்தாலும் மக்களோட மக்களா நம்ம என்கேஜ் ஆகணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து இறங்கி என்னென்னமோ பர்ஃபார்ம் பண்றாரு. ஆனா துரதிர்ஷ்டவசமா ஒரு சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகல. ஆனா நம்ம பசங்க மீமு ட்ரோல்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எல்லாம் மைக்க பிடிச்சு கிரவுண்ட்ல இறங்கி பாடுனா அனிருத் ஆயிடலான்னு நினைப்பா. அதுக்குள்ள அனிருத் லெகசிய பிடிக்க முயற்சி பண்றியா? என்ன இது? யாரோ ஒருத்தரை சுட்டி காமிச்சே பேசிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஜெனரேஷன் எவால்வ் ஆகிட்டே இருக்கும். எப்படி நம்ம இருக்க காலகட்டத்துக்கு அனிருத் இஸ் எ ராக் ஸ்டார், அவர் ஒரு லெகசி எப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறோமோ, மேபி அப்கமிங் ஜெனரேஷனுக்கு சாய் அபயங்கர் ஒரு லெகசியா மாறலாம். இப்பதான் அவரோட கெரியரை ஆரம்பிச்சிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஏதோ அவங்களுக்கு ஒரு சில இடத்துல சர்க்கிள் ஏற்படுதுன்றதுனால நம்ம மொத்தமா காலவாரி விடக்கூடாதுல அப்படின்னு இன்ஸ்டா பிரபலம் ஒருவர் வீடியோ வெளியிட்டது இணையத்தில் வைரலாகி வருகிறது.